ரெண்டாவது பயிற்சி இது படுத்துட்டு பண்ணது, அடுத்தது உட்கார்ந்துட்டு பண்றது. அதே மாதிரி யாரும் இல்லாத சமயத்தில் கதவை சாத்திட்டு ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி முதுகுத்தண்டை நேரா குத்துற மாதிரி வச்சு அமைதியா உங்களுக்கு பிடிச்ச முத்திரை கைகளில் வச்சு சமணங்கள் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, இல்லை ஆசனங்கள் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, அமைதியா மென்மையா கண்களை மூடி மூச்சை கவனிச்சுட்டு மூச்சு வெளியிருந்து உள்ள வரும்போது, அதாவது நீங்க உள்மூச்சு எடுக்கும்போது தெய்வீக சக்தி, பிரபஞ்ச சக்தி, கடவுள் சக்தி, நீங்கள் அதை எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி மிக்க அந்த எனர்ஜி வந்து உங்கள் இன்ஹேல், அதாவது உள்மூச்சு வழியாக உடம்பு ஏகமாக போய் உடம்பு முழுவதும் பரவி இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கணும். இந்த ரெண்டாவது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்கள் இமேஜினேஷன் தான் உங்களுக்கு துணை புரியும். அதனால் நல்லா இமேஜினேஷன் பண்ணுங்க. மூச்சு இழுக்கும் போதே அந்த மூச்சோட சேர்ந்து அந்த எனர்ஜி தெய்வீக சக்தி உடல் முழுவதும் வியாபிச்சு ஒவ்வொரு செல்லுக்கும் போகிற மாதிரி, ஒவ்வொரு செல்லையும் வலுவடைய செய்கிற மாதிரி, ஒவ்வொரு செல்லையும் நல்லா சுறுசுறுப்படைய செய்கிற மாதிரி, ஒவ்வொரு செல்லையும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க செய்கிற மாதிரி உங்களோட நினைவுகளை கொண்டு வந்து அதை முழுவதும் பரவ விடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்மூச்சில் நீங்கள் உள்மூச்சு முடிச்சு அடுத்தது வெளிமூச்சு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அந்த வியாதி பர்டிகுலர் இடத்துல இருந்து அந்த வலி, அந்த வேதனை, அந்த வியாதி, இது எல்லாம் உங்கள் வெளிமூச்சு வழியாக வெளியில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்கள் கையில் இந்த இடத்துல ஒரு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, மூச்சு இழுக்கும் போது தெய்வீக சக்தி எடுக்கிறீங்க, மூச்சை வெளியிடும் போது உங்கள் கவனம் பூரா இந்த இடத்துல இருக்கணும், கண்கள் மூடிதான் இருக்கணும். இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வலி வேதனையும் இங்கே இருந்து அப்படியே மூச்சு வழியாக வெளியே போகிற மாதிரி நீங்கள் நினச்சி பண்ணணும். பிரியமானவர்களே, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ரெண்டாவது பயிற்சி நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் முதல் பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் தெய்வீக சக்திக்குன்னு நீங்கள் யாரை வச்சுருக்கீங்களோ, அது உங்களோட குலசாமியாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம், உங்கள் குருநாதராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சக்தியாக இருக்கலாம், அது எப்படி வேணால் உருவகம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோட, என்னோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, இந்த ஆரோக்கியப்படுத்தினதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் சுவாமி அப்படின்னு நீங்கள் நன்றி உணர்வோட முடிங்க. இது மேஜிக் மாதிரி ஒரு டைம் 2 டைம் நடக்காது. உங்களோட நம்பிக்கை, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற விஷயத்தை பொறுத்து தான் இது உங்களுக்கு கிடைக்கும். அதனால்